உங்கள் அனைவருக்கும் எத்திக்கும் புகழ்மனுக்கும் தித்திக்கும் திருநாடாம் வட்டாத உழவுகையில் நடாம் அறப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் எண்ணும் முப்பாட்டந்த வல்லவனின் நீதி நூல் ஆத்துச்சூழி தந்தைய அவையின் பொன்மொழிக்கான இளங்கவடிகள் சிலப்பதிகாரம் சிவகா சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை என்ற ஐம்பொருள் கம்பிகளும் ரீக் யஜூர் சாமம் அதர்வனம் போன்ற 4 வேதத்தை உருவாக்கி இந்த வியாசரின் போதைகளும் கம்பு கொடுத்த கம்ப ராமாயணமும் கம்பு ஒட்ட கூத்தான் காலமேக பொருள் உருவாக்கி தந்த பாரி போரி அதிகமான் குலமான் போன்ற 8 இலக்கியங்களை உருவாக்கி தந்த புலவர்களின் 4 தமிழ் கஸ்தூரி லட்சுமமா ருக்மணி கற்பு கருத்து கண்ணகி கவி கருத்து சரஸ்வதி மாங்கலத்து மகாலட்சுமி அன்பு கட்சி அகண்டீஸ்வரி மாமலத்து முத்துமாரி சொல்லு கருத்து சாவித்திரி நீதி கருத்து சந்திரமதி பாததத்து வெள்ளையம்மாள் பாக்கிதத்து பரமேஸ்வரி பத்தி கட்சி சுதந்திரபுரம் வெண்கட்டினங்கை காவி கட்சி உத்தரத்துகாலி உத்தரத்து உத்தரகாலி செல்வக்கத்தி சீதாதேவி சீனக்கட்சி வல்லவராய் இப்படிப்பட்ட உத்தரவை பத்திரிகை வாழ்ந்து வரைந்த செல்வத்திற்கு அவதரித்திருக்கும் எனதருமை தாய்வர்களை மதிப்புக்கு மரியாதைக்குரிய கரூரில் ராஜ நடிகர் என்று பெறக்கூடிய பழனிச்செல்வன் கலைக்குழு சார்பாகவும் கரூர் நமது குமார் துணை ராஜ நடிகர் முன்னேற்ற சங்கத்தின் செயல் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் சக்திக்குள் அடங்காத பேரும் இல்லை உடல் பத்திக்கு மயங்காத மனிதரில்லை சக்திக்குள் அடங்காத பேருமில்லை உடல் பத்திக்கு மயங்காத மனிதரில்லை எத்திக்கும் உருவுகளும் கலங்கவில்லை எத்திக்கும் உருவுகளும் கலங்கவில்லை என்றைக்கு நீ இருப்பதை கவலை இல்லை அம்மா கவலை இல்லை தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் தடமாறி போர்க்கு வழி நீயம்மா தடையின்றி வருவோர்க்கு துணை நீயம்மா தாயை கருமாறி வர வேண்டும் பாடுகிறேன் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் பாடுறது தாளாட்டு மாதிரி படிக்கிறாங்க இந்த சுக்கறீங்க ஒரு நாளைக்கு நாடா இருக்கிறீங்க எல்லாம் தூக்கிட்டு நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன புரியும் இது சுக்கறீங்க மச்சம் வாமனம் வராகம் ராமன் பலராமன் பரசுராமன் நரசிம்ம பெருமாள் என்று சொல்லப்பட்ட
வாழப்பட்ட இப்படிப்பட்ட அவதாரங்கள் எடுத்து கண்ணாய் நினைத்தால் காத்துக் கொண்டிருக்கிறேன், கோபாலன் நினைத்தால் குறைகளை போக்கிக் கொண்டிருக்கிறேன், மது சோதனை நினைத்தால் மனக்குறைகளை தீர்த்துக் கொண்டிருக்கிறேன். தூண்டில் இருப்பேன், துரும்புலி இருப்பேன், எங்கே இருப்பேன், ஏகின்ற முத்தி மாயவனாக நான் மானிட பிறப்பாக நான் வந்திருக்கிறேன். ஏன் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? தெலுங்காவில் வாழப்பட்ட கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரு பிரசவத்தில் ஒரு கருவில்லை 7 பெண்குழந்தை வந்திருக்கிறது. 7 பெண்குழந்தை வந்த காலத்துல திஷ்டி விட்டுடுமா, கண் திஷ்டி. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கலாம், 2 குழந்தை பிறக்கலாம், 7 குழந்தை பிறக்கலாம், அதிர்ஷ்டம் பண்ணவா தெய்வம் அம்சப்படுத்தவர்களா. ஆகையால் கந்திஷ்ட பட்டுவதற்காக அரண்மனை வைத்து சகல கலைகளுக்கு கற்றுக் கொடுத்து சிறப்பாக வளர்ந்து வருகிறார். அதை என்னுடைய கிருபையாலே என் மனைவி லட்சுமி தேவி நாங்கள் இருமல் பெயர் மாற்றி வந்திருக்கிறோம். கோட்டை பெருமாள் அரண்மனை செல்ல வேண்டும், அந்த குழந்தையை பார்க்க வேண்டும், குழந்தை காக்க வேண்டும். ஒரு குழந்தை தானமாக கூட கேட்டுமே பார்க்கலாம். ஏன்னா கொடுப்பாரா மறுப்பாரா என்று தெரியவில்லை. இருவரும் சென்று நான் மட்டும் செல்லக்கூடாது, நான் என் மனையாளர் இருவரும் சென்று அந்த குழந்தை நலனை பற்றி விசாரிக்க வேண்டும். பார்க்கலாமா? நம்ம முன்னாடியா அல்லது பொதுவா ஓடும் நதியினிலே பொருத்தி மட்டும் கரைதனிலே ஓடும் நதியினிலே பொருத்தி மட்டும் கரைதனிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்கிற மாதலிலே மனிதராக பிறந்து விட்டால் ஒரே நிலையாகத்தான் இருக்க வேண்டும். ஏழை பணக்காரர் நோயுடைய வந்திருக்கிறார் நலமாக இருக்கின்ற சொல்லக்கூடாது. நலமாக இருக்க வேண்டும், நல்லாகவே இருக்க வேண்டும். நகலமாக காணும் மன வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும். இதுவே காணும் மன வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும். சமனில் பெற வேண்டும் இமயம் குமரியும் இணைந்திடவே
எங்கும் நிலைத்திடவே சந்திரம் எங்கும் நிலைத்திடவே உலகம் சமநிலை பெற வேணும் உயர்வில் தாழ்வினால் நிறைவே காணும் மன வேணும் இறைவாக்களை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வில் தாழ்வினால் நிறைவேண்டும் சென்றால் நான் மட்டும் சென்றால் நான் என்று சொல்வதை விட ஆண்கள் மட்டும் தனிமையாக சென்றால் சந்தேகம் வந்துவிடும். மனைவி மக்களோடு குடும்பத்தோடு சென்றால் எந்த சந்தேகம் வராது. ஆகிய நான் மட்டும் செல்லக்கூடாது. என் மனைவி சிலம்பை அழைத்து இருவரும் சென்று கோட்டை பிறப்பு சொல்வேன். சிலம்பாயே சுவாமி சிலம்பாயி தாங்கள் அழைத்த காரணம் மங்களம் உண்டாகட்டும் நலமாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய அருமையாலே நம்மளுடைய கிருவியாலே உண்மைதான் தெலுங்காவில் வாழப்பட்ட கோட்டை பிரபலுக்கு கோட்டை கருப்பைக்கு 7 பெண்கள். அந்த 7 பெண்களையும் கந்திஷ்டப்பட்டுடுமா அரண்மனை வைத்து வளர்த்துக் கொண்டு வரார்கள். குழந்தையை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? உண்மைதான் சுவாமி பார்க்க வேண்டும். அந்த குழந்தை ஒரு குழந்தை கூட தானமா கூட கேட்க வேண்டும். கொடுப்பார்களா? கொடுப்பாரா இல்லை மறுப்பாரா என்று பார்ப்பதற்காகத்தான் நாம் இருவரும் சோதிச்சு பார்க்கலாம் என்று போறேன். அப்படியா? புறப்படலாமா? இருக்கட்டும். ஏங்க என் மனைவி நினைச்சிட்டு இருக்கு உலக மக்களைத்தான் காத்து கொண்டிருக்கிறார். மனைவி என்று ஒருத்தர் வீட்டில் இருக்காருல்ல அதை நினைக்கிறோம்ல. மனைவி சொல்லே மந்திரம் மற்றதுதான் தந்திரம். அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள் திருமண நாள் ஆகியாலே மனைவியை சந்தோஷப்படுத்துறது மனைவி மக்கள் நலமாக இருக்க வேண்டும். சிலம்பாயி உன்னை நான் மறக்க மாட்டேன். உலக மக்களை எல்லாம் காத்து கொண்டு பார்த்து கொண்டு வந்தாலும் கூட என் மனைவியை நான் நினைச்சு கொண்டு இருப்பேன். சத்தியமா சொல்லுங்க என் மனைவி நான் மறக்க மாட்டேன். எப்படி தெரியுமா? எப்படி? உண்மையில கொண்ட பாசம் புத்தனிய மெத்தே உண்டு சத்தியமா சொல்லுறேண்டி என் தங்கரத்தினமே தக முடியாது பெண்ணே பொன்னூரத்தினமே என் தங்கம் என் செல்லம் என் பொண்ணு உண்மையில கொண்ட பாசம் புத்தனிய மெத்தே உண்டு சத்தியமா சொல்லுறேண்டி தங்கரத்தினமே தக முடியாது பெண்ணே பொன்னூரத்தினமே என் தங்கம் என் செல்லம் என் பொண்ணு.
எல்லாம் நெற்றிக்கு போட்ட கோடு நீர் கோலமானதடி நெற்றிக்கு போட்ட கோடு நீர் கோலமானதடி மாக்கோலம் போட்டு இல்ல கருத்தினமே மச்சான் கூப்பிடுறே என் தங்கம் என் செல்லம் என் பொண்ணு உன்னை என்ன குட்ட மாதம் முத்தமிழ் எடுத்து சத்தியமா சொல்லுறேன் கருத்தினமே நம்ம முடியாத பெண்ணு என் பொண்ணு ரத்தினமே என் மீது உனக்கு ஆசை இருக்கின்றதா ஆசை இருக்கிறதா? சிலம்பாயி நம் இருவரும் சென்று கோட்டைக்கு அருமதி குழந்தை பார்க்க வேண்டும் அப்படியா? வாருங்கள். எங்கால போகும்போது எங்க போறகிட்ட விளங்குமா நீங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போகணும்னு ஆசைப்படுறீங்க. போகணும்னு ஆசைப்படுறோம் போங்க. எங்க போறீங்க அது அதுக்கு தான் போறோம் அதுக்கு தான் போறோம்னா அரண்மனைக்கு போறோம் அரண்மனைக்கா? அருவாமனைக்கு அருகாமனைக்கு போனீங்கன்னா வெட்டி கொடு. அரண்மனை அரண்மனை நக்கியா? அரண்மனை பாத்தியா அரண்மனை இங்க அரண்மனைங்க. உங்க அரண்மனையா இந்த அரண்மனை யார் தெரியுமா? கோட்டை காவலர். காவலனா ம், காவல்னா இப்ப இப்ப 2-3 தடவை வந்துட்டு போச்சாதா அது நாய். அது என்னை பத்தி நாய் இருக்கு. உங்களே சொல்லுவீங்களா? எங்க கோட்டை காவல் பாக்குறதுங்க. காவல் பார்த்து நமக்கு 2 வேலைங்க. என்னென்ன வேலை ஒரு மந்திரி வேலை, ஒரு காவல் பாக்குற வந்திருப்பீங்களா வந்தா மந்திரி சுட்டுருவேன். இப்ப மந்திரிக்குமே ஒரு 2 பேருக்கு உடம்பு வந்திருக்கு மந்திரி சொல்றீங்களா எதுக்கு வந்திருக்கு 2 பேரா? 2 பேர் வந்திருக்காங்க தாய்த்து போடுவீங்களா 1000 ஓட்டு போட மாட்டேங்க. 1000 போட மாட்டேங்க. 90 ஓட்டுன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே நிக்கணுங்க. இந்த அரண்மனை யாருடைய அரண்மனை உங்களுக்கு தெரியுமா எங்க மன்னர் கோட்டை பெருமாளுடைய அரண்மனை. கோட்டை பிராமணனுடைய உங்க மன்னர் ஆமா. நான் யாருன்னு தெரியுமா நீங்க யாருங்க? அவருக்கு தம்பி. அவருக்கு தம்பியா? என்ன கூட பிறந்த தம்பியா இருக்கு? நீங்க தம்பின்னு வந்து நிக்கிறீங்க இப்படி முழுசா வந்து? தம்பி இல்லையா அவருக்கு சுத்தமா தம்பியே நீ இல்லைங்க. எத்தனை ஆண்டு காலமாக இங்க வேலை பார்த்து வருகிறாய் நான் பல ஆண்டு காலமா வேலை பல பார்க்கிறேன். ஆண்டுகள் வாழையடி வாழையாக தொண்டு தொட்டு பார்த்து வருகிறாய் ஆமா. தொண்டு தொட்டு வேலை பார்த்துருவா அப்பா இவர்கிட்ட கேட்டா உள்ள சொல்லுவார் நினைக்கிறேன் கேளுங்க, கேளுங்க. சரி தொண்டு தொட்டு வேலை பார்க்கிறார் ஆமாங்க. அரண்மனை நடக்கக்கூடிய சம்பவம் அத்தனை தங்களுக்கு தெரியும் அல்லவா எல்லாமே எனக்கு தெரியும். படுத்திருக்கிறது தெரியும், எந்திரிச்சு உங்களுக்கு தெரியும் ஆடுறது தெரியும் போறது தெரியும். தெரியும் ஆடுறது தெரியும் உட்கார்றது தெரியும் எல்லாம் தெரியுங்க. எல்லாம் தெரியும் அல்லவா இப்ப கண்டிப்பா உண்மையானது ஒரு தெரிஞ்சுக்கணும் நீ என்னங்க தெரியும் நான் தெரிஞ்சுக்கணும் இவங்க? ஏங்க உங்க பேர் என்னங்க? ஏன் பேர ஆ. சேவக பெருமாள் சேவிக்கிறீங்களா? சேவிங் பண்றவனா சேவக பெருமாள். சேவைகளை மக்களுக்கு சேவைகளை செய்யக்கூடியவர் ஆபத்தினால் உடனே காப்பாற்றக்கூடியவர் சேவை செய்யக்கூடிய ஆளர் சேவக பெருமாள் சேவக பெருமாள். மாயவன் மதுசூதன் இவங்க யாருங்க? என்னுடைய மனைவி சிலம்பா ஐயோ, ஏன் அழுகிறீங்க? என் பேர சொன்னா கம்பெனி தெரியா பொண்டாட்டி பிரச்சனை அழுகிறீங்க யார் அப்படி அழுகுறீங்க? கல்யாணத்துக்கு கூப்பிடலையா உங்க பொண்டாட்டி பாருங்க. பார்க்கும்போது என்ன வருது உங்களுக்கு அவர் அழுகல, சிரிக்கிறார். என் பொண்டாட்டி சாமி வந்துருச்சுங்க. உன் பொண்டாட்டி நினைப்பு வந்தா வீட்டுல எல்லாம் இருப்பாங்க போக அது வேண்டியது வீட்லயே போறதுக்கு உறுதி இல்லையா? அப்படியா அதெல்லாம் படாதோடு பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனைவி பெயர் என்ன தெரியுமா என்ன பேருங்க? சிலம்பா. இல்லைங்க. ஆ? உங்க பொண்டாட்டி இப்படித்தாங்க இருந்துச்சு. என் பொண்டாட்டிக்கு இப்படியாவா இதே மாதிரியே இருந்ததா? ஒரு உருவம் போல 7 பேர் பிறப்பாங்களாமா எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லி நானும் ஒரு கல்யாணம் இதுக்கு பண்ணேன். வாடகையா ஆமா. நான் ஒரு கல்யாணம் பண்ணேங்க. ஆய் சரி எங்க மாமனார் மாமியார் கல்யாணம் கொடுத்தாரு. கொடுத்தாங்களா சரி அத சோளம் போட்டு விதைச்சு வச்சிருந்தோமுங்க. சோளம்லாம் கிளு வளர்ந்துருச்சு. சாலிச்சு வளர்ந்த உடனே பாருங்க அங்க குருவிலாம் கொத்துது அப்படின்ட்டு பெரிய பறந்து கட்டி சரி அந்த பறந்து மேலைய பொட்டாட்டி உட்கார வச்சு அதுக்காக சொல்லுங்க மந்திரி அதுக்காக மந்திரி மச்சான் அதை பாருங்க எத பேடு பார்க்க சொன்னாங்க. ஐயோ, அந்த வேலை கூட பாத்தீங்க பேடு பார்த்துட்டே இருக்கும்போது அவளுக்கு சும்மா அவுத்துட்டா பொழுன்னு கொட்டு தலைமுடி கூந்தல். சரி சரி நானும் பாருங்க வகுந்து பார்க்க உனக்கு தெரியாதவள பொம்பளைக்கு வேணும் பார்த்தல மாதிரி அப்படி வகுந்து பார்க்க அவளுக்கு சொரணம் அதிகமாகி போச்சுங்க. காலை ஒத்த காலை ஆட்டிக்கிட்டே இருந்தா கீழே ஓட்டு. சரி எங்கேயோ வந்த கெடா கேடி வந்து என் பொண்டாட்டி காலை கப்பூடு முடிச்சிருச்சு. அப்ப நீ காப்பாத்த வேண்டியதானே பொண்டாட்டி காப்பாத்தணும்ல எனக்கு மேக்காய் கிடைச்சிக்கிச்சுங்க. சரி நான் மேலே இழுக்க கரடி கீழே இழுக்க நான் மேலே இழுக்க கரடி கீழே இழுக்க பொண்டாட்டி 2 கிழிச்சு செத்து போயிட்டா வாய்ப்பே. அவன் செத்ததுக்கு விதி சரி உனக்கு கிட்ட நடந்தே செத்ததுக்குள்ள கவலைப்படலே. அப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க அவன் கட்டியிருந்த பாவாடை கிழிச்சு போச்சு வேதனையா இருக்குது. புருஷன் பொண்டாட்டி செஞ்சு போட்டு கவலையில பாவாடை கிழிஞ்சு போச்சு அந்த பாவாடை வச்சுதான் 30-30 இருந்தேன். சரி பொண்டாட்டி மேல பாசமே இல்லையா? சொல்லிக்கலுங்க. அதுக்காக பாவாடை பத்தி வருத்தப்படுறீங்க, பொண்டாட்டியை பத்தி வருத்தப்படுறீங்க. ஐயோ ஐயோ அழுகு. சரி சரி வேண்டாம் அழுக வேண்டாம் உன் மன்னர்கிட்ட சொல்லி உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி சொல்றேன் உங்க பேருங்க? செலப்பாய் அம்மா சிலம்பாய். செலப்பாய் உங்க ஏறி கிளம்புறதா இல்லங்க நீ எதுக்கு வந்திருக்கிறீங்க? மன்னரை பார்க்க வேண்டும்
பாருங்க இருங்க மன்னர் எதுக்கு பார்த்து வச்சிருக்கீங்க? நீ தான் சொல்லிட்ட தொண்டு தொட்டு வேலை பார்த்து வர்றேன். மன்னருக்கு குழந்தை பிறந்திருக்காமா? மன்னருக்கா? எங்கேயாவது ஆம்பளைக்கு புள்ள வருமா? நல்லா மன்னருக்கு பிறக்கவில்லை. மந்திரினா இப்படித்தாங்க இருக்கணும். கரெக்டா சொல்றாரு பாத்தியா? மன்னருக்கு பொறுக்கல, மன்னருடைய ஒத்துழைப்பால் உங்க மகாராணி கருப்பையம்மா இருக்காங்க. ஆமா, ஆமா. கருப்பையம்மாவுக்கு 7 குழந்தை பிறந்திருக்கு. 7 குழந்தை சொல்லுவா. இப்பதானே சொன்னீங்க. சொல்லிட்டனா ஏன் தலை சரி, பேரு கூட என்ன என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க. தெலுங்கான்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் எப்படி தெரியும் பாக்குறீங்களா? எப்படி உங்களுக்கு தெரியும்? மன்னருக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்துல உங்களுக்கு பணம் காசு பொன்பொருள் நிறைய கொடுத்தாரல்லவா? ஆமாங்க. அதை வாங்கிட்டு நீ கம்முன்னு இருந்தியா? இருக்கலையே. 12ஆம் நம்பர் கடைக்கு போனான், வாங்கி கும்முன்னு அடிச்சிட்ட. நீ என்ன இருக்கிற இந்த உண்டே சொல்ல உன் பொண்டாட்டி நீ அப்படி கேட்டா உன்னுடைய மனைவிய வயசான காலத்துல கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கருப்பைக்கு மாதிரி 7 குழந்தை பிறந்திருக்குது, நீ இந்த என்ன இருக்கிறிய அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல. அப்ப பாருங்க உன் பொண்டாட்டி எங்க இருந்துச்சு? அடிச்சிட்டு இருந்த. அவ அடிக்க ஆரம்பிச்சுட்டா, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டா. கேட்டேன் அடி வைப்புல ஆனா இன்னொரு விஷயங்க, எப்படி நான் தான் சொன்னேன்னு எங்க மன்னத்தை சொல்லிடாதீங்க. நீங்க சொன்னதுக்காக சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் நீங்க வாங்கிட்டு தான் போவீங்க. என்னது புள்ள அதானே கேட்டேன். அந்த குழந்தை பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு நிச்சயமா உண்டுங்க. என்ன உண்டு? அவங்க வாங்கி தர்றாங்க. அவருக்கு நீங்க கொடுப்பீங்களா? அவரே கொடுத்துருவாருங்க. ஐயோ போச்சுன்னு சொல்லி போட்டலாம். அடி பைப்புல தண்ணி அடிச்சு போய் தண்ணி போட்டு போட்டு சொல்ல உன்னுடைய மனைவி அக்கம் பக்கம் எல்லாத்துக்கிட்ட வீட்டுக்கு வர எல்லாத்துக்கும் நானே மட்டும் அடி பைப்புல தண்ணி அடிக்கிறத காத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டா பரம்பிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. அப்ப எங்க மனைவி நீங்க சொன்னா நாங்க எதையுமே சொல்லிக்க மாட்டோம். சரிங்க. இவங்க தம்பி வந்திருக்காரு சொல்லுங்க. அண்ணன் வந்திருக்காரு. உங்க தம்பி வந்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. தம்பி கொண்டாடி இருக்கு. கொண்டாடி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்படியே பாசத்துல பொங்கி வந்துருவாருங்க. பொங்கி வச்சுட்டு அடுப்பு விட்டு இறக்கிற வேண்டியது. அவள பாசத்துல வருவாரா? சரி இருங்க கூப்பிடுறேன். மன்னா ஆமா தள்ளினா தான் அவர் எங்கிட்டு போயிருப்பாரு. 5 பேர் இருக்க முடியாத இடத்துல. மன்னா அமைச்சரே, மன்னா இந்த நேரத்தில் எதற்காக அழைத்தீர்கள்? சும்மா ஓயா மகாராணிக்கிட்டே இருக்காதீங்க. எதுக்கு? சும்மா உள்ள போனா வெளியே வர மாட்டேங்கிறீங்க. நானு உள்ள போனா வெளியே வர மாட்டேன். பக்கத்துல கைகாலம். ஆமா, கட்டிய கணவன் மனைவி அருகாமையில் தான் இருக்க வேண்டும். அருகாமையில தான் இருக்குன்னு. அருகாமனையில் இல்ல, அருகாமையில் இருந்துகிட்டு இருந்தீங்களா? உங்களை தேடி 2 பேர் வந்திருக்கிறார்கள். 2 பேரா? ஆமா. நமது நாட்டில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், வந்திருப்பார்கள். தங்கள் தம்பியாம் சேவக பெருமாளும் என்று சொல்லியிருக்கா. என்னது? எனக்கு தம்பியா? ஆமா, நான் இல்லைன்னா அவர் இருக்குன்னு வர்றாரு. என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் ஒரே பிள்ளைதான், தங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா உங்களுக்கு தம்பின்னு ஒருத்தர் முழுசா உயிரோட வந்து நிக்கிறாரே. இறந்தவர்கள் வருவார்களா? உயிரோட நிக்கிறாரு. உயிரோட தான் இருக்கிறவர்கள் தான் வருவார்கள். முழுசா நிக்குதுங்க. முழுசாத்தான் வருவார்கள். என்ன பாதியா வருவார்கள்? பாதியா வந்து அதை முண்டமுப்பாங்க. அமைச்சரே, என் தாய்க்கு நான் ஒரே பிள்ளைதான். நீங்க சொல்றீங்க அவர் வந்திருக்காரு, அவரை கூப்பிட்டு விடுறேங்க. அவர்கிட்ட நீங்க விவரம் கேளுங்க. ஓஹோ ஓஹோ எல்லாம் கேட்க வேணாமுங்க. இல்ல இல்ல இல்லைன்னா கேட்க வேணாமுங்க. இல்ல நீங்க நான் கூப்பிட்டு கேட்க வேணாம். அரசு சொல்றீங்களா? ஏன் உளறீங்க? நான் உளறேன். ஏன் பிரச்சனை எனக்கு தேவை. அவர்கள் பார்த்தவுடன் வாய் உளருது. என்ன என்றாது எல்லா விஷயத்தையும் சொல்லி அமைச்சரே, அவர்கள் அழைத்தவார். ஏங்க தம்பி 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 அண்ணா வணக்கம். வணக்கம். போங்க. என்ன வேலைங்க? வாங்க சொல்லுங்க. போன போய் சொல்லுங்க. அண்ணா அண்ணாவா? அண்ணா என்றாலும் அண்ணா என்றாலும் ஒன்றுதான். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? என் தாய்க்கு நான் ஒரே பிள்ளைதான். அப்படி இருக்க அண்ணன் என்ற உறவு முறை கொண்டாடுகிறீர்களே, நீங்க யார்? சௌரியமா இருக்கீங்களா? நான் சௌரியத்துக்கு பத்தி நீங்க கேட்கவே இல்லை. நானும் அண்ணன் தான். இவர் உங்க தம்பி பொண்டாட்டி நானு. இவர் என்ன சாமி வந்தது மாதிரி பேர் சுத்திக்கிட்டே நிக்கிறாரு. அமைச்சரே, இவர்கள் பார்த்தா தம்பி என்று சொல்ல வேண்டிய ஏதோ பிச்சை கேட்க கூட பிறந்த தம்பி வந்துக்கலாம். தங்களுக்கு வயசாயிருச்சு. தாய் தந்தைக்கு நான் ஒரே பிள்ளைதான். இந்த தெலுங்காவூர் சீமையை ஆண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தம்பி ஒருத்தர் இருப்பதாக என் தாயும் சொல்லவில்லை, என் தந்தையும் சொல்லவில்லை. ஒரு கயிறு கொண்டாந்து முளைப்பச்சி வச்சு கட்டி போடலாம்.
துரு துரு துருன்னு அழைகிறாரு அங்கிட்டு இங்கிட்டு பாரு எட்டிட்டு பாக்குறாரு அண்ணா நம் இருவரும் ஒரு வீட்டு பிள்ளை ஒரு கூட்டு பிள்ளைகளா? ஒரு வீட்டு பிள்ளை ஒரு வீட்டு பிள்ளையாக ஒரு இருந்தாலும் தந்தை சரி. தாய் ஈண்டெடுத்த சரி என் நாட்டுக்கு புதிதாக வந்திருக்கிறீர்கள் ஆமா. ஆகையினால் பசியுடன் இருப்பீர்கள் எங்கெல்லாம் சாப்பிட விட்டாரு இவங்க? உணவருந்தி விட்டு வாருங்கள் மறுபடியும் சாப்பிட ஒரு முன்னாடி வயிறுக்குள்ள வத்தி போய் கிடக்குது. ஆ. சாப்பாடு கிடைக்குமா? சோறா? அது கேட்டா அவரு சாப்பாடு போட சொல்லிட்டாரு. போயிட்டு வாரு நீ கேளு. அண்ணா ஒரு சந்தேகம் அண்ணா. ஆ? அண்ணா ஆ. தங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றதா? எனக்கு குழந்தை இருப்பதாக யாருக்குமே தெரியாது இல்லையே. குழந்தை இருப்பதா மந்திரியே? மந்திரியாரே, நீங்க சொன்னாலும் சொல்ல மாட்டேன் வாங்க. அமைச்சரே நீங்க ஏன் ஓடுறீங்க ஓடுறீங்க, ஆடுறீங்கன்ட்டு. அம்மனை விட்டே ஓடுறீங்களே என்ன காரணம் நாங்களுக்கு குழந்தை இருக்கிறதாக ஐயோ, போச்சு. அவரு தெரியாம சொல்லி இருப்பார் மந்திரி நீ சொன்னதாக சொல்ல குழந்தை இப்ப என்ன சொன்னீங்க? வாய் மந்திரியாரே தாங்கள் தானே 7 குழந்தை இருக்குது அட, ஆடுறாதே. சொல்ல மாட்டேன் வா. நீங்க சொன்னதை சொல்ல மாட்டேன். மந்திரிக்காரல சரி மனுஷன் உணவருந்தி விட்டு வாருங்கள் உணவு அருந்து விட்டு வருவது உடனே சின்ன சாப்பிட்டு பிறகு வருங்க. சாப்பிட்டு இருக்குல்ல உள்ள போடுறாங்க. நீ சொல்லுங்க. இந்தா. போடுங்கன்னு சொல்லிப்புட்டு இப்போ உள்ள வச்சு தின்னுங்க. அமைச்சரே இங்க வாருங்க இப்படி வேற கோவத்துல கூப்பிடுறாரு. முதலிலே நான் சொல்லி இருக்கிறேன் என்ன மது அருந்தி விட்டு உங்கள் மனைவியிடம் ஏதாவது சொல்லிவிடாதீர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன் ஆனால் உங்க வாயாலேயே அவர்களுக்கு 7 குழந்தை எனக்கு இருப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள் அப்படித்தானே அண்ணா என்ன சரசரம் பண்ணிடாதீங்க. என்னை சிறைச்சாதம் பண்ணவில்லை ஆனால் எதற்காக சொன்னீர்கள் நான் சொல்லுங்க அப்ப இருக்கிற நல்ல வாயிங்க அப்ப நார வாய் ஆயிடுச்சுங்க. நாரவாயிச்சா கொஞ்சமா குச்சு 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 சாப்பிட்டுடுங்க. என் நாத வீட்டுக்காரங்க இதெல்லாம் என்ன பொன்பொருள் கேட்டாங்க. அந்த நாதியை முட்டிக்கிட்ட பொன்பொருள் இதனாலதான் வந்துச்சுன்னு சொல்லி அந்த நாதிகாரி அடிக்கப்புல போய் சொல்லிட்டாங்க. ஓஹோ ஓ நல்ல சரி அமைச்சரே இப்ப அவர்களுக்கு தெரியக்கூடாது எனக்கு குழந்தை இருப்பதாக இல்லை என்று நான் சொல்லி இருக்கிறேன் மன்னா சரியான யோசனை. என்ன யோசனை அவங்க வந்து குழந்தைய கேட்டாங்கன்னா ஆ, ஒரு பெரிய குழியை வெட்டி 7 குழியை உள்ள போட்டு மண்ணை போட்டு முடிச்சா யாருக்கும் தெரியாது. அமைச்சரே ஆ? எனது குழந்தைகள் உயிரோட இருக்க கூடாதா அதான் இப்ப செங்கல் சிமெண்ட் வாங்கி தண்ணி தொட்டி கட்டி ஆ. தண்ணி அதுல ஊத்தி 7 குழந்தை உள்ள போட்டா தண்ணி தொட்டி சொல்லி அமிச்சிடலாம். ரெண்டும் ஒண்ணுதான் ஆமாப்பா அண்ணா கோழி அடைக்க பஞ்சார கூட இருக்கிறதுலவா ஆமா அதுக்குள்ள கொஞ்ச நேரம் தெலுங்காய உட்கார சொல்லுங்க. சரி நான் மூடி வச்சிடறேன். ஆ. அவ வந்து கேட்டா கோழி அடைக்கிற பஞ்சாயத்து கோழி இருக்குன்னு சொல்லி அமிச்சிடறேன் மண்ணா. அப்படியா ஏமாத்திட்டேன். ஓ அவர்கள் மூச்சு வாங்கி விடுறதுக்கு எல்லாம் பஞ்சாசரத்தில் ஓட்டைகளா இருக்கிறது ஓட்டை இல்லாமல இருக்கு பஞ்சாரம்னா. ஆகையினால அவர்கள் நன்றாக இருப்பார்கள் அப்படித்தானே சரி தெலுங்காயா அழைக்கலாம் மகளே அம்மா தங்கம் பா 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 சார் பா. அப்பா பாரு அப்பா பாரு. ஆமா தெலுங்காய் எங்களை அழைத்த காரணம் தெலுங்காயே சொல்லுங்களப்பா புதிதாக ஒருவர் அதாவது மனைவியும் கணவரும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் சரி என்னை அண்ணா என்று சொல்லி உறவு முறை கொண்டாடுகிறார்கள் உங்களுக்கு அண்ணானா ஒரு சித்தப்பா தெலுங்காயே சித்தப்பா சித்தி வந்திருக்கிறார்களா இந்த ஒரு சிரிக்கிறாங்க பாரு ஓட்டமா. ஏன் மந்திரியாரே பார்த்தா நோய் அதாவது பயப்பட்டு உனது தாத்தா பாட்டிக்கு நான் ஒரே பிள்ளைதான் அப்படியா? அப்படி இருக்க அவர்கள் உறவு முறை கொண்டாடுவதை பார்த்தால் ஏதோ சூழ்ச்சியாக தெரிகிறது எனக்கு ஓ அந்த சூழ்ச்சிக்கெல்லாம் காரணம் இவர்தானா அவரேதான் எல்லாம் சாட்சி எங்களே சொல்லுங்க நீங்க செய்யுங்க. உங்களுக்கு ஏன் பொறாமை தெலுங்காய் அவர்கள் வந்து உணவருந்த செல்லிருக்கிறார்கள் சரி. அவர்கள் வந்து போகும் வரை ஆ. கோழி அடிக்கிறோம்ல பஞ்சாசரம் கூலி எடுக்கும் பஞ்சாரப்படியா அதாவது கூட ஆ. அந்த கூடையில 7 பேர் இருந்துக்கள் அவர்கள் போனவுடன் உங்களை எண்ணிக்கை விடும் என்ன தந்தை அதுக்குள்ளவே இருக்க சொல்றீங்க கொஞ்ச நேரம் தானம்மா அவர்களுக்கு கண்ணுக்கு யாருக்கும் அதுல தெரியக்கூடாது செல்லா இருக்கும் செல்லுங்க பேசிங்க எடுத்துட்டு நோக்கியாவே சீ, செல்லு பூச்சி எல்லாம் இருக்கும்னு சொல்ல வந்தது ஒண்ணும் வேண்டாம் கொஞ்ச நேரம் இரு. வா வா போக மாட்டேன் ஏ பக்கத்துல வாங்கப்பா இப்ப அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் சரி. நீங்க சென்று அமைச்சரே சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் நான் மறைச்சு வச்சுக்கிறேங்க. ஆ. தெலுங்காயே மந்திரியாரே உனக்கு பழம் கொடுத்து பால் கொடுத்து இப்படி வளர்த்துருக்கிறேன்னு நான் கொஞ்ச நேரம் உள்ளுக்கு வாடா. நான் அதுக்குள்ள போகவே மாட்டேன் சும்மா கொஞ்ச நேரம் உள்ளுக்கு வாமா. அதுக்குள்ள போனா
கோழி பேனு கடிக்கும். கோழி பேன் கடிச்சு உட்காந்து குத்தி விட்டுறே வா ஆ, வாடா. ஏங்க மேல இதுக்குள்ள அடிக்க மாட்டீங்களாடா? அதுக்குள்ள அம்மா அடைப்போம். அதுக்குள்ள போக மாட்டேனே. கொஞ்ச நேரம் உள்ள அப்பவே சின்ன கோழி குஞ்சு தேடி வந்த கோபாலா, நான் கூடக்குள்ள வச்சிருக்கேன் கோபாலா, மோசக்குட்டி தேடி வந்த கோபாலா, நான் முடி போட்டு வச்சிருக்கேன் கோபாலா, கோபாலா கோபாலா ரிங் ரிங் ரிங். என்ன நம்பர் பாருங்க முன்னாடி பேசியா சாமன் பண்ணி இருக்கா? முடியாது. போ 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 வாசாமி பா 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 பா. போ 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 போ. முடியாது. உள்ள கொஞ்ச நேரம் வாசாமி. ஆகாது. என்ன இப்படியே சொல்ற ஆகாது ஆகாதுன்னு. கோழி குஞ்சு தேடி வந்த கோபாலா, அத கூடைக்குள்ள வச்சிருக்கேன் கோபாலா, மோசக்குட்டி தேடி வந்த கோபாலா, அத கூடை போட்டு வச்சிருக்கேன் கோபாலா, கோபாலா கோபாலா மணியேறு கோபாலா, கோபாலா கோபாலா, மணியேறு கோபாலா, மணியேறு கண்டாலும் இல்லாத கோபாலா, மணியேறு கோபாலா, முடி தேடி வந்த கோபாலா, நான் முடி போட்டு வச்சிருக்கேன் கோபாலா, மோசக்குட்டி தேடி வந்த கோபாலா, நான் முடி போட்டு வச்சிருக்கேன் கோபாலா. போ 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 போ. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு பாண்பில்லாத காட்டிலே, கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு பாண்பில்லாத காட்டிலே. இந்த மந்திரி வேலையை வேணாம்யா. ஏப்பா என்ன அடைக்கிறது துறக்கிறது இதே வேலையா? மட்டும் சை. பா, உள்ள வச்சு அடைக்கிறதுக்கு சாப்பிட்ட மாதிரி மட்டும் தெரியும். வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து அதை தனியா சாப்பிடுறதா இருந்தீங்களா? அறுசுவை விருந்து சிறப்பாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா? சரி, அது உங்க பொண்டாட்டி. சரி சரி விடுங்க. எனக்கு இப்ப கடைசியில மந்திரி வேஷம் போட்டு ஒரு பொண்டாட்டி கூட நான் பக்கத்துல இல்ல. மந்திரி, இந்த அரண்மனை சுத்தி பார்க்கலாமா? அதான் சுத்தி பார்க்க வாங்க. இது வந்து என்ன ரூம் தெரியுமா? என்ன ரூம்? இது வந்து கிச்சன் ரூம். கிச்சன். இது கிச்சன். இது வந்து அதே கிச்சன். மாதிரி அடிச்சு சொல்லுங்க. இது வந்து தூள். இது வந்து சாதாரண தூள் இல்ல. பாருங்க, செல்லும் தூள். அது வந்து உள்நோய் வாய். இது என்ன வாய்? இது வாய். இது பாத்ரூம். பாத்ரூம்பா? ஆளு கிடைச்சா என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் இல்ல அழகா அழகு. அழகா அழகு பெட்டா இருந்து நல்ல சிறப்பாக இருக்கிறது. ஆமாங்க. மனா மந்திரியாரே, இது என்னது? என்ன இந்த அரண்மனை கூட? இருங்க நான் போய் பாத்துக்கிறேன். இருக்கிறது வராதீங்க ஒருத்தர். ஏன் ஆயிருக்கிறியா? வந்து கழுவுங்களா? ஏங்க நீங்க அப்படியே ஓரமா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வருகிறேன். உள்ள இருக்கிறது குஞ்சு. என் பொண்டாட்டி போட்டு அந்த இது பண்ணி இல்ல. துரு துரு துருன்னு அஞ்சு இல்ல. பேசிட்டு இருந்தாங்க. இந்த
பேச மாட்டார்கள். நீங்கள் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் போய் சுத்தி அடிச்சு பார்த்து வருகிறேன். இந்திரியா நம்ம 12 மணிக்கு அங்க இருக்க வரீங்க, சும்மா சும்மா போங்க. 12 மணிக்கு போலாமா? இங்க போங்க. மந்திரியாரே, இப்படி வாருங்கள். செலவாயம்மா. கம்மல் ஒட்ட நில்லு. என்னைய கடைசி வரைக்கும் ஒட்டையே விட மாட்டேங்கிறீங்க. மந்திரியாரே, இப்படி வாருங்கள். மன்னவர் அரண்மனையை சுத்தி பார்த்து வருகின்றோம். சென்று வாருங்கள், நான் பேசிக்கிட்டு வருகிறேன். மந்திரி ஆமா மந்திரி மந்திரி நீ எந்திரி. மந்திரியாரே, கூடக்குள்ள இருக்கிறது என்ன அது? கூடக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? நான் போய் அது என்ன வச்சிருக்கீங்க? இல்ல குஞ்சு இருக்குது. குஞ்சு குஞ்சு தான். இருக்குண்ணா. என்ன குஞ்சு? குஞ்சு பார்த்தது இல்லையா? இது என்ன குஞ்சு? கருப்பு குஞ்சு. கருப்பு குஞ்சா? கருப்பு குஞ்சா? மந்திரி இப்படி வாங்க. என் பொண்டாட்டி ஆட்டை பாத்துக்க அப்படியே, மாட்டை பாத்துக்க அப்படியே. ஆட்டை பார்த்துட்டீங்க, மாட்டை பார்த்துட்டீங்க. குஞ்ச பார்த்தது இல்லையா? குஞ்சை பார்த்ததில்ல. ஏங்க, ஒரே ஒரு வாட்டி குஞ்சு காமிங்க. ஐயோ, குஞ்சை காமிச்சுட்டா குஞ்சு மூக்குல புண்ணு வந்துடும். ஏங்க, நீங்க அப்படியே ஒரு ஓரமா நின்னுங்க. நான் குஞ்சு போய் கோழி குஞ்சுன்னு சொல்றீங்களா? என்ன குழந்தை சுத்தமா கேக்குது? குழந்தை கோழி. போய் சொல்லக்கூடாது. கோழியா குஞ்சா? குழந்தை கோழி. குழந்தை தானே இருக்குது. கோழி கையா. இல்ல, குஞ்சா குழந்தையா? குழந்தை குஞ்சு. கோழி குஞ்சு. குழந்தைய மறந்து என்ன மந்திரியாரே குழப்பி எடுக்கிறீர்கள்? குஞ்சா குழந்தையா? குழந்தை கோழி. மந்திரியாரே இப்படி வாருங்க. நாங்கள் வந்திருப்பது யார் என்று தெரியாமல் எங்களிடத்தில் நீ மறைத்து வைத்து பொய்யான வார்த்தைகளை பேசிக் கொடுக்க. இந்த கூடக்குள் இருப்பது கோழியாக இருந்தால் கோழியாகவே இருக்கட்டும். அப்படியாகட்டும், அது கோழியாகவே போகட்டும். குழந்தையை மறைத்து வைத்து கோழி என்று சொன்னால் அது கோழியாகவே மாறட்டும். கோழியாக மாறட்டும். கோழியாக மாறட்டும். நாங்கள் வந்திருக்க அழகு வழிந்து மாய மருமாறு வந்திருக்கா. நாங்கள் யார் என்று தெரியாமல் என்று பேசிக்கொண்டு இப்படிப்பட்ட சாபத்தை கொண்டு அழகு வழியாக்கி சொல்கிறோம். அழகு வந்து சொல்கிறேன். அழகு ரெண்டு பேரும் கிணுக்குன்னு வந்தாங்க. தூக்கு பாக்குறேன்னாங்க. கூடைய நான் கோழி குஞ்சு இருக்குன்னு சொன்னேன். நம்ம தெலுங்காய் உள்ள வச்சு மூடி இருக்கிறோம். நீ வந்து கோழியா போட்டு புள்ள கோழியா போயிருமா? நான் இழுசா போய் மன்னா அமைச்சரே, அவர்கள் வந்தவர்கள் போய்விட்டார்கள். தந்திரமாக கோழி என்று சொல்லி அனுப்பி விட்டேன் பண்ணவா. போய்விட்டார்கள் அரண்மனை விட்டு. போயிட்டாங்க. அப்படி என்றால் தெலுங்காய் அழைத்து வா. அமைச்சரே, தெலுங்காயி அம்மா தெலுங்காய் அமைச்சரே, தெலுங்காய் அழைத்து வான் என்றால் கோழியை பிடிச்சுக்கிட்டு வாரீங்க. மன்னா எங்களை மன்னிக்க வேண்டும் அல்லவா. என்ன சொல்கிறீர்கள்? தங்கள் மகள் தெலுங்காயை கூடையில் வைத்திருந்தேன். இருவரும் வந்தார்கள். உள்ளிருப்பது கோழியா குழந்தையா என்று கேட்டார்கள். சரி, தெலுங்காயை உள்ள அமர வைத்துக் கொண்டு நான் கோழிதான் என்று சொன்னேன். அப்படி அந்த குழந்தைகள் எல்லாம் கோழி என்று சொன்னால் அத்தனை குழந்தைகளும் கோழியாக போகட்டும், கோழியாக போகட்டும் என்று நான் சொல்கிறேன். கோழியாக போய்விட்டது அல்லவா, கோழியாக போய்விட்டது அல்லவா, கோழியாக போய்விட்டது. எனக்கு குழந்தை பிறந்து விட்டது, யார் கண்ணுக்கும் படக்கூடாது அப்படி என்று அரண்மனைக்குள்ளவே வளர்த்தேனே. எனக்கா இந்த சோதனை? வந்தவர்கள் மாநிலர்களா இல்லை ஆண்டவனா? இறைவா, ஏன் எனக்கு குழந்தையை கொடுப்பது போல் கொடுத்து விட்டு நீயே எடுத்துக்கொண்டார்? 7 குழந்தை பிறந்து விட்டது என்று மனக்கோட்டை கட்டியிருந்தேனே, அத்தனையும் ஒருவரையும் மண்கோட்டை ஆகிவிட்டது. அமைச்சரே, மண்கோட்டை ஆகிவிட்டது. ஆண்டவா, எனக்கு வந்த சோதனை என் நாட்டு மக்கள் யாருக்குமே வரக்கூடாது. ஒருவருக்கு திருமணமாகி குழந்தையிலே இல்லாமல் இருந்தவரா, ஆனால் பிறந்த குழந்தைக்கு நீயே பிறப்பது போல் பிறந்து கொடுப்பது போல் கொடுத்து நீயே எடுத்துக்கொண்டா. ஆண்டவா, இந்த சோதனை யாருதான் தாங்க முடியும்? சோதனை மே